எப்படி பார்க்குறீங்க? நாளைக்குனாலும் அந்த அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது கூட்டம் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்து அந்த கூட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் கண்டிப்பா வரதான் செய்யுங்க. அவர் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம். கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டார். ஸோ கண்டிப்பா கூட்டம் வரத்தான் செய்யும். அது வந்து எப்படி வாக்குகளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படிங்கிறது தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகுதான் தெரியும். யாருக்கா இருந்தாலும் இதுதான். நான் தம்பியை வந்து நான் தனிப்பட்ட முறையில நான் சொல்லலை. யாருக்கு இருந்தாலும் ஒரு தேர்தல் வந்து சந்திச்சு அதுல போட்டியிட்டு கடந்து வந்தாதான் தெரியும். ஆச்சுங்க 4 வருஷம் 4 பொங்கல் போச்சு. என்ன பண்ணாங்க? அப்போ இந்த கடைசி பொங்கல் மட்டும்தான், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வர்ற பொங்கல் மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கறது அவங்களுக்கு ஞாபகம் வந்து அதுல அவங்க 5000 பணம் கொடுக்க போறாங்கன்னா, இந்த ஸ்பெஷலான இந்த 5-6 வருஷத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பொங்கல் பரிசுக்கு உண்மையான பேர் என்ன? இப்போ வந்து லேப்டாப் கொடுக்க போறாங்க. ஜனவரி வரைக்கும் நிப்பாட்டிட்டு வந்து அந்த அம்மா குறித்து அவங்க இது பண்ணது அவங்க ஆட்சி மூலியமா அதை நிப்பாட்டிட்டு திடீர்னு கொடுக்குறாங்க. இந்த தேர்தலுக்காக பண்றாங்களா அப்படின்னு சந்தேகம் இல்லாம இது வந்து நம்ம உறுதியா தான் நம்ம எடுத்துக்கணும். அம்மாவுடைய ஆட்சியிலையும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலையும் என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அது மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக, குழந்தைங்களுக்காக, விவசாயிகளுக்கு யாருக்கா இருந்தாலும் அது தொடர்ந்து அத்தனை நாளும் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி 4.5 வருஷம் இல்லை 5 வருஷம் நிப்பாட்டி அதுக்கான ஒதுக்கி வச்சிருந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கிறது நம்ம கேட்டா அதுக்கு பதிலும் வராது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் 98% வேலை முடிஞ்சதுன்னு. இங்கே 98% மக்களோட வேலை முடிஞ்சது. இந்த தேர்தலில் நம்மளை வந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல மக்களுடைய அதாவது ஒரு அவங்களுக்கு வந்து என்ன அந்த கண்ணீரை வந்து துடைக்கிறதுக்கான ஒரு போலியான ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும். நீங்க தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுப்பீங்களா வரக்கூடிய தேர்தலில்? அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சுங்க. கடந்த ஒரு வருஷமா அந்த அந்த பணியில் தான் நான் ஈடுபட்டிருக்கேன். தேர்தலை ஒட்டி தீவிர பிரச்சாரம் முன்னெடுப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா.